வந்து இதுவும் மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ நமக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத்திங் வந்து அதிகமாக இருக்கும். வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரோஸ்மெரி ஆயில் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம், இதை ஊற்றிக்குவோம். இப்போது ஆயில் சூடாகிட்டே இருக்கிலேயும் நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம். இது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியானதும் கூட, ஹேர் வந்து நல்லா வேகமாக க்ரோத் ஆகும். இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருஞ்சீரகத்தை நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னா வெந்தயமும் சேம் ஒரே அளவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்பீடாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே வந்து நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் வந்து என்ன போட்டிருக்கிறோம், கருஞ்சீரகமும் போட்டிருக்கிறோம், வெந்தயமும் போட்டிருக்கிறோம். இதோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெட்டி வேர் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இதுவே நமக்கு போதுமானது. இப்போ ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கிறோம். ரோஸ்மேரி வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம். இந்த வெந்தயமும் சரி கருஞ்சீரகமும் சரி ஒவ்வொரு ஸ்பூன் போதுமானது. ரோஸ்மேரி வந்து 2 ஸ்பூனு. ஆக்சுவலாக ரோஸ்மேரி மட்டும் தனியாக செய்யலாம். அதோடு நம்ம வந்து இதுவும் மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ நமக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத்திங் வந்து அதிகமாக இருக்கும், ஹேர் ஃபாலும் ஆகாது. இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக 1 வீக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கல, 7 days டாஸ்க் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே கொதிக்க விடையில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டெய்லி வந்து மார்னிங் அப்படி இல்லை ஈவினிங் இல்லை தூங்குறதுக்கு முன்னே கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரையில் உங்களுக்கு 1 வீக்கில் ஹேரும் வளர்ந்துடும் அண்ட் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதோட நீங்கள் வந்து கரி லீஃப் போடனாலும் போட்டுக்கலாம். இதோட மெயின் என்ன அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் செய்கிறதோட இரும்பு பாத்திரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஆல்ரெடி ஆயில் அதில் செஞ்சு வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து அதை எடுக்க முடியல, ஏன்னா ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. உடனே வந்து அந்த இரும்பு சட்டியிலேருந்து வெளியில் எடுக்கக்கூடாது. அது 1 days அப்படியே அப்சர்வ் ஆனாதான் நமக்கு வந்து அந்த மூலிகையோட ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா உறிஞ்சிட்டு அந்த ஆயில் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும், அதோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதனால தான் இரும்பு சட்டியிலேருந்து உடனே மாற்றலை. அதனால் உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து செய்கிறப்போ இரும்பு சட்டி இருந்தால் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். இப்போது வெந்தயம் அப்புறம் மிளகெல்லாம் அப்படியே கருஞ்சீரகம் அது வந்து லைட்டாக வந்து பொரியிற சவுண்டு கேட்குதுங்களா, இந்த மாதிரி பொரியிற சவுண்டு வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம கொஞ்சம் 1 days ஃபுல்லாக அதிலே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வடிகட்டி எடுக்கையில் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இன்னும் உள்ள எசன்ஸ் இறங்கியிருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இதோடு என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம சூட்டோடு சேர்த்துடக்கூடாது. விட்டமின் இ கேப்சியூல், இந்த நம்ம 1/2 லிட்டருக்கு 2 டேப்லெட் போதுமானது. விட்டமின் இ கேப்சூல் வந்து மார்னிங் நம்ம ஆற வச்சு வேறு பாட்டிலில் மாற்றுவோம் இல்லையா, அப்போ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம 1 நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே வச்சுட்டோம் இல்லையா. இப்போ வந்து நான் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டேன். அப்படியே கலர் பார்த்தீங்களா, உங்களுக்கு நேற்று நம்ம காய்ச்சிறப்ப பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். எல்லாமே நான் அப்படியே உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம மேலே வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட வேறு பாட்டிலில் கூட போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வடிகட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விட்டமின் இ கேப்சூல் 2 கேப்சூல் மட்டும் போட்டுக்கலாம். 1/2 லிட்டருக்கு 2 கேப்சூல் போதுமானது. நம்ம அதை கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம 2 கேப்சூலையும் உள்ள ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உடனே கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
7 டே டாஸ்கில் வந்துட்டு இது வந்து அவ்வளோ அழகாக நான் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேலும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வீடியோக்காண்டி சும்மா ஒரு 1/2 லிட்டர் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். மற்றபடி வந்து சேலிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எனக்கும் நான் யூஸ் பண்ணுறேன், என்னோடய பசங்களுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் கொட்டுறது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, நல்ல ஹேரும் வளருது. நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.